தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் ஒரு பில்லியன் மக்களின் இதயங்களில் ஒரு சாம்பியனாக இருப்பீர்கள் என ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பதிவில், ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் உங்கள் குறிப்பிடத்தக்க வலிமை, திறமை மற்றும் உத்வேகத்தை குறைக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார். சில கூடுதல் கிராம்கள் உங்கள் நட்சத்திர பயணம் மற்றும் சாதனைகளை மறைக்க முடியாது என்றும், நீங்கள் எப்பொழுதும் எங்கள் பெரிய தேசத்தின் பெருமைமிக்க மகளாக இருப்பீர்கள் எனவும் பதிவிட்டுள்ளார். இந்த ஏமாற்றத்தின் தருணத்தில் நாங்கள் உங்களுடன் நிற்கிறோம் என்றும், நீங்கள் ஒரு போர் வீரனைப் போல் எழுந்து முன்பு போல் வெற்றி பெறுவீர்கள் என்று நாங்கள் நம்புவதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் எல்லா வகையிலும் உண்மையான சாம்பியன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வினேஷ் போகத்தின் வலிமை மற்றும் இறுதிப் போட்டி வரையிலான பயணம் உள்ளிட்டவைகள் கோடிக்கணக்கான இந்திய மக்களுக்கு உத்வேகம் அளித்திருப்பதாக கூறியிருக்கிறார். தகுதி நீக்கம் அவரது உத்வேகத்தையும் சாதனைகளையும் எந்த வகையிலும் பாதிக்காது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வினேஷ் போகத் பதக்கத்தை தவறவிட்டாலும் அவரின் அபாரமான உறுதியால் அனைவரின் மனதையும் வென்றிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை வியாழனன்று ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்தது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுக்கள் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் இருமுறையும், உச்சநீதிமன்றத்தால் ஒரு முறையும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இரண்டாவது முறையாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே சமயம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய செந்தில் பாலாஜியை வியாழக்கிழமையன்று நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி அல்லி உத்தரவிட்டுள்ளார். அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கடந்த 2002 மற்றும் 2006ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 4.90 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2006ஆம் ஆண்டு வழக்கு பதிந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து அனிதா ராதாகிருஷ்ணனின் சொத்துக்களையும் முடக்கியது. இதற்கு எதிராகவும் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என அமலாக்கத்துறை வாதத்தை முன்வைத்தது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமைச்சரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட வழக்கில் விரிவான விசாரணைக்காக ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் மாஞ்சோலை பகுதி மக்களை பார்ப்பதற்காக செல்லும் வழக்கறிஞர்களை அனுமதிப்பதில்லை என்றும், வலுக்கட்டாயமாக ஓய்வு பெறும் ஆவணங்களில் கையெழுத்து பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 534 பேர் முன்கூட்டியே ஓய்வை ஏற்றுக்கொண்டனர் என்றும், அது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களின் விருப்பத்திற்கு உட்பட்டது என்றும் பிபிடிசி நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து விரிவான விசாரணைக்காக ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். மீனவர் பிரச்சினை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அண்ணாமலை சொல்லித்தர தேவையில்லை என விமர்சித்துள்ள முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், கச்சத்தீவு பிரச்சினையில் ஒன்றிய அரசு இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் மன்னாடி மங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக கடுமையாக சாடினார்.
சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை அவரது வீட்டில் யூடியூப் ஆசிரியர் பிலிப்ஸ் ஜெரால்ட் நேரில் சந்தித்தார். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது நேர்காணலை ஒளிபரப்பிய யூடியூப் ஆசிரியர் பிலிப்ஸ் ஜெரால்ட் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் திருச்சி மத்திய சிறையில் இருந்து நேற்று வெளியே வந்த பிலிப்ஸ் ஜெரால்ட் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் சீமானை நேரில் சந்தித்து பேசினார். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை சவக்கிடங்கில் ஊழியர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராயப்பேட்டை பீட்டர் சாலையைச் சேர்ந்த அன்புரோஸ் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தற்காலிக ஊழியராக சவக்கிடங்கில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் பணியில் இருந்த அவர் அங்கு தங்கும் அறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சக ஊழியர்கள் அளித்த தகவலின்படி நிகழ்விடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சினை காரணமாக மது போதைக்கு அடிமையாகிய அவர் போதையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் விடிய சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 2,80,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பெரியநாயக்கன்பாளையம் அரசு பொது மருத்துவமனை அருகே உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிக அளவில் மோசடிகள் நடப்பதாகவும் சில ஆவணங்களில் போலியான திருத்தங்கள் செய்யப்பட்டு பதிவு செய்வதாகவும் அதிக அளவு லஞ்சம் வாங்கப்படுவதாகவும் பல்வேறு புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து நேற்றிரவு கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனை காலை 7 மணி வரை நீடித்தது. இதில் கணக்கில் வராத 2,80,000 பணத்தை பறிமுதல் செய்த நிலையில் சார் பதிவாளர் அருணாவை விசாரணைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு வருமாறு கூறிவிட்டு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் லெமூர் கடற்கரையில் திடீர் கடற்சீற்றம் காரணமாக கடைகள் மற்றும் கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடற்கரைகளிலும் கடற்சீற்றம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் நிலையில் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் நாகர்கோவிலை அடுத்த லெமூர் கடற்கரையான சுற்றுலா பகுதியில் திடீரென்று பயங்கர கடற்சீற்றம் நேரிட்டது. ஆக்ரோஷமாய் அலைகள் கரைப்பகுதிக்கு வந்து அங்கிருந்த கடைகள் மற்றும் கோயிலுக்குள் கடல் நீர் புகுந்தது. இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அங்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் தனியார் ஏடிஎம் மையத்தில் முதியவர் ஒருவர் பணம் எடுக்க முயன்ற நிலையில் தாமதமாக வந்த பணத்தை வேறு ஒருவர் எடுத்துச் சென்ற சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. மாங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமணி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற நிலையில் குடும்பத்தினரால் கைவிடப்பட்டு முதியோர் காப்பகத்தில் அவர் இருக்கிறார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி கும்பகோணம் மடத்துக்குள தெருவில் உள்ள ஏடிஎம்மிற்கு சென்று தனது ஓய்வூதிய பணத்தில் 12,000 ரூபாயை எடுக்க முயன்றார். அப்போது பணம் எடுக்கப்பட்டதாக வந்த எஸ்எம்எஸ் குறித்து வங்கியை அவர் தொடர்பு கொண்டுள்ளார். வங்கி அதிகாரி சம்பந்தப்பட்ட ஏடிஎம் மையத்தின் சிசிடிவி காட்சியை பார்த்தபோது ரமணி பணம் எடுக்க முயன்ற போது இயந்திரத்தில் இருந்து பணம் சற்று தாமதமாக வந்த நிலையில் அந்த பணத்தை வேறு ஒருவர் எடுத்துச் சென்றது தெரியவந்தது. தற்போது இதுகுறித்து முதியவர் போலீசில் புகார் அளித்தார். திருப்பத்தூர் அருகே சேதமடைந்த நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து மாசு கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பூரிமானிமிட்டா பஞ்சாயத்திற்குட்பட்ட சுபமங்கலம் பகுதியில் 6,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்திருக்கிறது. இதிலிருந்து 400 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் சிமெண்ட் பெயர்ந்தும் தொட்டியிலிருந்து விநியோகம் செய்யப்படும் குடி தண்ணீர் மாசடைந்தும் இருப்பதால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாய நிலை உள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் தனியாக உண்டியல் வைத்து வசூல் வேட்டை நடைபெறுவதாக அறநிலையத்துறை அதிகாரி பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகி பக்தர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதனை கிராமத்தில் முதுகுன்றீஸ்வரர் மற்றும் ஜம்புலிங்க ஐயனார் கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. இக்கோயிலின் நிர்வாக பொறுப்பை இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் மாலா என்பவர் கவனித்து வருகிறார். இக்கோயில்களில் பக்தர்கள் காணிக்கை செலுத்த இந்து சமய அறநிலையத்துறை மூலம் இலாக்கா முத்திரையிடப்பட்ட உண்டியல் வைக்கப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த சில வாரங்களாக இலாக்கா முத்திரை இல்லாமல் உண்டியல் வைத்து பக்தர்களின் காணிக்கைகளை எடுத்துக்கொள்வதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கோயில் பூசாரி முருகனிடம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி மாலா பேசிய செல்போன் ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. மேடம் 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 அது செஞ்சு விட்றோம் மேடம். அந்தமாரி நான் அந்தமாரி குடும்பத்தில் பிறக்கல, அந்தமாரி பிள்ளைங்கிட்டே தானே நான் கோயிலை போய் என் பொழப்புன்னா உண்டியத்து போனால் அன்றைக்கி தவிர்த்து தான் போயிட்டு தழுவரை கேட்டேன். தழுவிட்ட இந்த உண்டி எடுத்து போவேன்னு சொன்னார். அப்பயும் நான் என்ன சொன்னேன், இது ஸ்டீல் இல்லை மாமா, நான் எடுத்து போக மாட்டேன், இது நாளைக்கு பிரச்சனைனா என்ன ஆஃபீஸில் எனக்கு பிரச்சனை அதிகமாகிடும், நான் எடுக்க மாட்டேன் மாமான்னு நான் சொன்னேன் நான். ஆமாம் மேடம். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு திருச்செங்கோடு சின்ன ஓம்காளியம்மன் கோயிலில் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் சுவாமி தரிசனம் செய்தார். சேலத்தைச் சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் திருச்செங்கோடு சின்ன ஓங்காளியம்மன் கோயிலுக்கு வருகை தந்தபோது கோயில் அறங்காவலர் மற்றும் பலர் அவருக்கு வரவேற்பளித்தனர். பின்னர் அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நடராஜன் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவரை காண ரசிகர்கள் கோயிலில் திரண்டு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர்.